அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாமை தேவன் அழைக்கும்போது முதலாவது அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ரவி, அந்த கதவு மூடிடு, வெளியே உட்காரங்க தெரியும், அந்த கதவு மூடு சொல். ஓகே. ஆபிரகாமுக்கு 75 வயதாகும் பொழுது அவன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான். கர்த்தர் ஒரு பரிசுத்தமான தனக்கென்று ஒரு சந்ததியை உண்டாக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த ஆபிரகாம். எத்தனை பேர் இருக்கும் பொழுது தேவன் இந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அதாவது ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்குகிறவர். அவர் அவனிடத்தில் பிள்ளை இல்லாது இருக்கிற அவனுக்கு ஒன்றை உருவாக்கும்படியாய், அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உண்டாக்கும்படியாய் கர்த்தர் அவனோடு பேசுகிறத பார்க்க முடிகிறது. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமா இல்லை, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமின் சந்ததியுமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால நாம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நாமும் இந்த ஆபிரகாமின் சந்ததியாகவே இருக்கிறோம். ஆகினால அன்றைக்கு மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தவர்கள் இன்னும் கூட இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட மாம்சத்தின்படி ஆபிரகாமினுடைய சந்ததியை பிறந்ததுனாலே அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யுது. அதனால் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கிறது. ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகவும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறபடினாலே அவர்களை காட்டிலும் நமக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் பிறந்ததுனால அவன் அந்த கடவுளை விசுவாசிக்க விட்டால் கூட அவன் பிள்ளையாய் பிறந்ததுனாலே அவனுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வேலை செய்யாமையானால் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கொண்டாடுகிற, அந்த வாக்குத்தத்தத்தை நேசிக்கிற, அந்த வாக்குத்தத்தத்தை கீழ்ப்படுகிற, அதை நம்புகிற நமக்கு நான் சொல்லுகிற அந்த ஆபிரகாமின் சந்ததி காட்டிலும் நமக்கு அதிகமாக வேலை செய்யும். ஹல்லேலூயா. அதனால் வாக்குத்தத்தங்கள் நம்ம அப்படியே நம்பணும். பாருங்க, அவன் சொல்லும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அவன் தனியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. பெரிய ஜாதியாக்கினா அதுக்கு வேறு மொழிபெயர்ப்புகளை பெரிய தேசமாக்கி அல்லது பெரிய நாடாக்கி அப்படின்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. உன்னை பெரிய தேசமாக்கி அல்லது பெரிய நாடாக்கி, இல்லையா? அந்த பெரிய ஜாதின்றதை அங்கே தேசம்னு போட்டுக்கலாம். பெரிய தேசம்னா இன்றைக்கி பெரிய தேசம் நம்ம ரஷ்யாங்கிறோம் அல்லது அமெரிக்காங்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நாடான்னு சொல்கிறோம். இப்படி பார்த்தா நம்ம இந்திய தேசம்தான் இப்போ உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை நிறைந்த ஒரு நாடாக கருதப்படுகிறது. அது அவங்க நிலப்பரப்பில் பெருசாக இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற உலகத்திலே பெரிய தேசம்னா இந்திய தேசம்தான். ஏறக்குறைய 150 கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் வாழ்கிறார்கள். அப்போது ஒரு ஆளை பார்த்துட்டு நீ பெரிய உன்னை நான் தேசமாக்குவேன்னு சொல்லும்போது அந்த இருக்கிற நிலைக்கும் அவர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்துவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் எப்படி ஒரு தேசமாக முடியும்னா அதுதான் இந்த தேவனால முடியும். ஹல்லேலூயா. நம்ப முடியாததை, அறிவுக்கு எட்டாத விஷயத்தை கடவுள் அநேக வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அது அறிவுக்கு எட்டாது. பாருங்கள், கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வசனத்தை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா உண்மையில நம்ம அறிவிக்கு அது கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இது நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிட்டு, அது மாத்திரமல்ல,
கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, அதாவது அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாருன்னா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் தொடர்ந்து அந்த மனுஷனோட கூடவே வராரு. கூடவே வராரு. இந்த ஆபிரகாமோடு பார்க்கும்போது, இந்த 12ஆம் அதிகாரத்துல இந்த ஏறக்குறைய 21 அதிகாரத்தை தாண்டி கூட தொடர்ந்து ஆபிரகாமின் கதை தான் ஓடிட்டே இருக்கு. அவனும் எங்கே போனான், எங்கே வந்தான், எங்கே தங்கினான், அவங்களுக்கு என்ன நடந்தது, அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், இப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா? அதான் யாக்கோபோடு சொல்கிறாரு, நீ வந்து எகிப்துக்கு போ. அதாவது நம்ம யோசேப்பு அடிமையாக பிடிக்கப்பட்டு எகிப்துக்கு போகிறான். கர்த்தர் அவனை அந்த இடத்துல ஒரு அதிபதியாய் மாற்றுகிறார். அப்பொழுது அவருடைய சகோதரர்களெல்லாம் வந்து அங்கே ஒரு தானியம் வாங்க வராங்க. பிறகு அவங்க சகோதரன் தான் அவனை தெரிய வந்து அவங்க கட்டி அழுது, அப்புறம் அப்பா எப்படி இருக்கிறான்னு கேட்டு தன் தகப்பன் யாக்கோபை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி யோசேப்பு சொல்கிறான். அந்த 11 சகோதரர்களும் போய் சந்தோஷமாக, நம்முடைய சகோதரன் உயிரோடு தான் இருக்கிறாரு, உங்களை அழைத்தார், அங்கே பெரிய அதிபதியாக இருக்கிறான்னு சொல்லி யாக்கோபை வந்து வந்து யோசேப்பை அழைத்துட்டு வர சொன்னார். அப்போ சொல்கிறாங்க, வாங்க போகலாம், நம்ம சகோதரன் பெரிய அதிபதியாக இருக்கிறான்னு. அப்போது ஆண்டவரிடத்தில் அவன் வந்து கேட்குறான், யாக்கோப்பு, நான் எகிப்துக்கு போகலாமா வேணாமான்னு. ஆண்டவர் சொல்லார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன்னு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுறாரு. ஆனால் அங்கே போன பிறகு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே அடிமைகள் ஆயிடுறாங்க. அடிமைகள் ஆன பிறகு அவங்க ரொம்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு நிலைக்கு போய் மிகவும் அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க. அப்போது ஆண்டவர் மோசேயை அழைத்து என்ன செய்கிறார், நீ போய் இந்த எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, எல்லாம் சரி, உங்கள் பேர் என்னன்னு நான் அங்கே சொல்கிறது, உங்கள் பேர் என்ன கேட்குறேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. யாக்கோப்புக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், நீ போ, நான் அவங்க கூட இருப்பேன்னு சொன்னார். அந்த சந்ததியோட ஆண்டவர் 400 வருஷம் கூட தான் இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தின்படி பார்க்கும் பொழுது அவர் கூட இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஆனால் நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு தான் அவர் யாக்கோப்பு அங்கேருந்து கிளம்பும் போது சொல்லிட்டாரு. இப்போ மோசேயினுடைய வார்த்தையும் ரெண்டும் இணைத்து பார்க்கும்போது, அப்போ 400 வருஷம் இவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுதும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி கூட தான் இருந்திருக்கிறாரு. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார். ஏன்னா அதில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அதில் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் பாருங்க, வாக்குத்தத்தை கொடுத்துட்டு எத்தனை வருஷம், 400 வருஷம் ஆனால் கூட அவர் மறக்கிறதே இல்லை. ஆண்டவர் சந்ததி சந்ததியாக இருக்கத்தக்கதான ஒரு திட்டத்தை போட்டு தான் அவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் கூத்துக்கு அவர் மீசை வச்சு ஆடுற மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை ஒருவனை பார்க்கல, நமக்குள் இருக்கிற லட்ச மக்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சந்ததியை பார்க்கிறார். நம்மை மாத்திரம் இல்லை, நமக்கு பின் வருகிற சந்ததியெல்லாம் என்ன செய்ய போகிறது என்று பார்க்கிறார். இந்த பார்வை நமக்கு வந்துடணும். இந்த பார்வை, ஆமாம், நான் ஒண்டி ஆண்டவருக்கு வந்தால் போதுமா, நான் ஒண்டி ஜெபம் பண்ண போதுமா, என் சந்ததி, என் குடும்பம், என்னுடைய இனத்தார் எல்லாருமே நான் பண்ணணும், இந்த தெய்வத்துக்கு வேலை செய்யணும், தெய்வத்துடைய பிள்ளைகளாய் மாறணும், இந்த நான் பெற்ற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தொடரணும், என் குடும்பத்தில் தொடரணும், என் சந்ததியில் தொடரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறேன், என் பிள்ளைகளும் கடவுளுடைய வேலை செய்யணும், என் மனைவியை வேலை செய்யணும், என் சந்ததியாக இந்த தெய்வத்துடைய வேலை செய்யணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உலகத்தில் நான் நினைக்கிறேன், நிறைய யோசித்து பார்ப்பேன், பெரிய உயர்ந்த வேலை, லட்சமா கோடியாக சம்பாதி, ஒரு நாள் வருமானம் பல கோடின்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் வருமானமே பல கோடின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்முடைய அந்த மொத்த சொத்து பார்த்தா 70 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடின்னாங்க. கற்பனைக்கு எட்டலை. 1 கோடி பார்க்குறது நமக்கு பெருசாக இருக்குது. ஆனால் அத்தனை கோடி இருந்தாலும், அவ்வளோ சம்பாதித்தாலும், அவர்களை காட்டிலும் இந்த சர்வ வல்ல தேவன் இருக்கிறார்ல, உன்னதமான தேவனுக்கு அவன் சின்ன வேலையை செய்தால் கூட, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் அத்தனை பேரை காட்டில் அவன் பெரியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் உயர்ந்த வேலை செய்கிறோம். அதில்
நம்ம ஒருவேளை ஆராதிக்கிறோமோ, அல்லது நம்ம சுவிசேஷம் சொல்கிறோமோ, அல்லது பிரசங்கிக்கிறோமோ, ஒன்றும் இல்லை. இந்த சபையில் நம்ம சின்ன ஒரு பெருகிற வேலை கூட செய்யலாம். ஏதோ ஒரு வேலை இசைக்கறி வாசிக்கிறோம், ஏதோ எல்லாமே ஊழியம், எல்லாமே கடவுளின் நாமத்து நிமித்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த திறமைகளே, கிருபைகளே நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம கடவுளுடைய பணியில் இருக்கிறோம் இல்லையா? இது எவ்வளோ மேன்மையாக கருதணும். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே இல்லையா? நம்ம ஒருவேளை இந்த தெய்வத்தை நம்ம அறியாமல் போயிருந்தா இந்த உலகத்தில் என்னவா இருந்திருப்போம், என்ன செய்து கொண்டிருப்போம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா யாருக்கும் தெரியல, என்னவா இருப்போம் நமக்கு தெரியாது இல்லையா? எப்படி வேணால் நம்ம சீர்கெட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை இன்னைக்கு அழைத்து ஒரு உன்னதமான ஒரு வேலையை செய்யும்படியாய் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்பாக ஒரு அன்புள்ள பிள்ளைகளாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஆமாம், ஹல்லேலூயா. அதற்கு அனுதினமும் நன்றி சொல்லணும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இந்த வேலைக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, எதையும் இதுக்கு உனக்கு இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னையும் கொண்டு நிறுத்தி வச்சுருக்கீங்களே, இந்த வேலை செய்கிறது எனக்கு பெரிய பாக்கியமாக நினச்சி தான் அந்த வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்றம் உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கலாம், ஆனால் நான் ராஜாவுக்கு வேலை செய்கிறேன். ஒரு உன்னதமான தெய்வனுடைய அவருடைய வேலைக்காரனாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கு தெரியும் நம்முடைய கதை, போகிறது வருது எல்லாமே தெரியும். 400 வருஷம் அடிமையாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் நிலைமை தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதின் காலத்தில் ஒரு திட்டமிட்டு இருக்கிறார். அதை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்ம கரம் பிடித்தவர் நம்ம கூடவே வருகிறார். சில வசனங்களை நான் தொடர்ந்து யாராவது வாசிக்கணும் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மனிதனை போய் அழைச்சிட்டு அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டுட்டு, நீ தான்பா எனக்கு வேணும், உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு தான் ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு எந்தவித தொடர்பும் இருந்த மாதிரி தெரியல. எங்கேயாவது அவன் தொழுது கொண்டான், இந்த தேவனை தேடினான் என்ற எங்கேயுமே அவனை பற்றி ஒரு வரி கூட காணும். ஆனால் ஆண்டவரே அவனை போய் தேடி அவனை அழைத்து ஆண்டவருக்கு சொல்கிறாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி, வசனத்தை வாசிங்க, பெரிய ஜாதியாக்கி, பெரிய தேசமாக்கி, ஒரு நாடாக மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பூமியில் உள்ள எல்லா இனமும் வம்சங்களும் உன்னால தான் ஆசீர்வதிக்கப்படும், உன்னால தான். ஆமாம், பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லப்பட்ட அந்த சந்ததி இன்னைக்கு அதை நம்ம யூதர்கள் என்று நம்ம இன்னைக்கு அழைக்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூத இனம் தான் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவங்க தான் இந்திய உலகத்திலே பார்த்தா மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை, முக்கியமான விஷயம் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம், அந்த வசனத்தை வாசிங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் எல்லாமே உனக்குள்ளால தான், உன்னுக்குள்ளே இருந்து தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு நன்மை அவங்களுக்கு உண்டானா உன்னுடைய ஆசீர்வாதத்தினால தான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி அன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, இன்னைக்கு கூட நிறைவேற்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய காலம் பார்க்கும்போது ஏறக்குற 1500 ஆண்டுகால முன்னாடி போகுது. அவ்வளோ 3500 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் இந்த யூத இனத்தையே மையப்படுத்தி தான் இருக்குது. அவங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் எல்லாத்தையும் உலகத்தையும் ஆட்டி பிடிக்கிற முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கடவுளுடைய வாக்குத்தத்தம் பாருங்க, 1000 ஆண்டுகள் ஆனால் அப்படியே நிலை நிற்கிறது இல்லையா? எப்படி கர்த்தர் மாறாதவரோ அப்படி வார்த்தையும் மாறாது. ஹல்லேலூயா. அதுவும் நிற்குது பாருங்கள், அப்படி நின்று வேலை செய்து பாருங்கள். அதனால கடவுளுடைய வாக்கு தத்தங்களை நம்ம சொந்தமாக்கி அதை எடுத்துக்கொண்டு அந்த உரிமை பாராட்டும் போது இந்த வாக்கு தத்தம் எனக்காய் கொடுத்தது என்று சொல்லி நம்பி அதை உறுதிப்படுத்தி கொண்டு அங்கே நிற்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, வாக்கு தத்தம் கொடுத்துட்டு சொல்லிட்டு விட்டுறது இல்லை இல்லையா?
நான் உன்னை பெரிய ஆளாக்கணும், உன்னை வந்து ஒரு அப்பா சொல்கிறேன், உன்னை வந்து நான் பெரிய டாக்டர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்து ஏதோ ஒரு படிப்பான்னு சொன்னால் டாக்டர் ஆக்க முடியுமா? உன்னை டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அவன் எந்த மாதிரி படிப்பு படிக்கணும், எந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணும், எதை படித்தா அவன் வந்து பெரிய ஆளாவான், இதெல்லாம் அவர் கணக்கு போட்டுட்டு இந்த படித்தாதான் இந்த படிப்பு படித்தாதான் டாக்டர் முடியும், இந்த ஸ்கூலில் இதெல்லாமே அவர் கால்குலேட் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும், அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே தொடர்ந்து அவன் டாக்டர் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணணும், தொடர்ந்து அவனோட பயணம் செய்து அவனுக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கணும் எல்லாம் பார்த்து அவனை டாக்டர் ஆக்கின பிறகு தான் அந்த வார்த்தையே உண்மையாக. ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ சொல்லிட்டு விட்டுட்டா போதாது, அதை நிறைவேற்ற வரைக்கும் அது தொடர்ந்து அவன் கூட போய் அவனை ஆக்கணும். அதுபடி அதுபோல தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவன் போகிற இடத்துல அவன் கூட வந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பப்போ தரிசனமாக்கி அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா வயதாயிடுச்சுல, 75 வயசு ஆயிடுச்சு. ஆடா இனிமேல் என்னப்பா அப்படின்ட்டு அவன் வந்து அந்த ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பக்கூடாத நிலைக்கு போயிடுவான் இல்லையா? ஏன்னா இவன் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு என்ன பண்ணுறோம், பலனற்று போய் அதைப்படி ஆசை இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த தரிசனத்தை ஆண்டவர் அவன் இழந்து போகாதபடி கூடவே வந்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அப்பப்போ அவனோடு கூட வந்து அந்த தரிசனத்தை இன்னும் பிரகாசமாக்கி காட்டுகிறாரு. இன்னும் அது வந்து அவனுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி காட்டுறாரு. காட்டி அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்களேன் மறுபடியும். அதாவது அந்த 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பேசினார்ல, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே 7ஆம் வசனத்தில் மறுபடியும் பேசுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பாருங்க, மறுபடியும் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு அங்க திருப்பி சொல்றாரு, இந்த முன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். பாரு, அங்க சொன்னாரா பலிபிடம் கட்டினேன். அப்போ மறுபடியும் 2வது முறை ஆண்டவர் அவனை சந்தித்து, இந்த இடத்துல தான் நீ இருக்க போகிற, உன்னுடைய சந்ததிக்கு, உன் பிள்ளைக்கு இல்லை, உன்னுடைய இனம் உன்னுடைய சந்ததி, உன்னுடைய மக்கள் பெருக்க போகிறாங்களே, உன் தேசத்துக்கு இந்த தேசத்தை இதான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி மறுபடியும் வராரு பாருங்க. வந்து அந்த இடத்த காட்டுறாரு. எவ்வளோ தேவனை ஆபிரகாமோட ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொன்றா காட்டி இந்த இடம் தான் உனக்கு, இதுதான் இப்படி, இந்த வானத்தை பாரு, இதை பாரு, இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி ஒவ்வொன்றா காட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. அதை நம்ம வேதத்தை படித்து ருசித்து அதை பார்க்கும்போது, ஆண்டவரை நீ எவ்வளவோ ஒரு மனிதனுக்கு இறங்கி அவனோடு ட்ராவல் பண்ணி அவனுக்கு புரிய வச்சு அவன் விசுவாசத்தை தட்டி எழுப்பு, நீங்கள் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் அவன் கூடவே வரீங்களப்பா. இப்படி ஒரு சொந்த தகப்பன் கூட இப்படி பண்ணுவாரான்னு தெரியல. ஆனால் நீரும் எங்களுடைய பரம பிதாவாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதான் இயேசு அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதாவாகிய தேவன் நீங்கள் கேட்டுக்கொள்கிற நன்மைகளை செய்யாமல் இருப்பது எப்படிப்பா? அப்பனா நம்ம அப்பாவை காட்டிலும் 1000 மடங்கு நல்ல அப்பா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி அவனுக்கு நீ நல்லது கேட்டால் செய்யாமல் இருப்பான்னு நம்மளே திருப்பி கொஸ்டின் பண்ணுறாரு பாருங்க. வாசிக்கலாம். இப்போ அதிலே 12ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாகிக் கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னார். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தில். போதும் இன்னொரு தேசத்துக்கு போகிறாங்க. மனைவி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிடுறான். அந்த ராஜா மனைவியை கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சுக்கிறான்.
நான் அவங்க சேராதபடி ஆண்டு என்ன பண்ணுறாரு அப்படியே பார்த்து பாருங்க, கூட வராரு பாருங்க, பொண்டாட்டியை கூட பத்திரமா பாதுகாக்க. இவன் தப்பு பண்ணுறான், இவன் வந்து பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கலாம். அந்த ராஜா வந்து இந்த ஆபிரகாமுடைய மனைவியை தொட விட்டு இருக்க மாட்டார். நீ அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு தொட விடாமல் பார்க்குறத காட்ட நீ மனைவின்னு சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் அந்த பார்வனை தொட விட்டு இருக்க மாட்டார். ஏன்னா நீ வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற. அல்லேலூயா. நீ வாக்கு தத்தத்தின் கீழே இருக்கிற, உன் மூலமாக ஒரு பெரிய தேசம் உண்டாக போகிறது. அதனால் உன் மனைவியை ஒருவரும் தொட தேவன் விட்டு இருக்க மாட்டார். இங்கே ஆபிரகாமுக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிருக்குது. அதனால் உயிருக்கு பயந்து தன் மனைவியை தங்கச்சின்னு சொல்லி அங்கே கொண்டு போனால் அப்பொழுதும் ஆண்டவர் கூட வருகிறார். அல்லேலூயா. அதாவது நம்மோடு கூட தேவன் நம்ம கூட பயணம் செய்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கர்த்தர் நம்மோடு பயணம் செய்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் வரையில் கூட வந்துனே இருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதே, போகிற வழி சரியில்லை, கவலைப்படாதீங்க, உங்களோட வருகிறார். 400 வருஷம் அடிமைகள் இருக்கும்போதும் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தும் திட்டத்தும் டைமும் எல்லாத்தையும் வச்சு அந்த ஒரு செகண்ட், அது ஒரு நொடின்னு சொல்கிறல, இப்படி சிட்டிக்க போகிற ஒரு நேரம் இருக்குல்ல, அதுதான் செகண்ட், அதான் நொடின்னு சொல்கிறல, அது இப்படியும் அப்படியும் போகாமல் அவர் ஃபிக்ஸ் பண்ண டைமில் கரெக்டாக செஞ்சிருவார். அல்லேலூயா. அது மனுஷனாவோட செய்ய முடியாது. மனுஷன் கூட அந்த ஒரு நொடின்றது அவனால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் தேவன் அந்த நொடியை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரியாக அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதில் பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்க. அந்த 13 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 13 அதிகாரத்தில் இல்லை 12ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் இருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு கானானுக்கு போறாங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. 13, 12 வாசிக்கிறீங்களா? 13, 12. ஓகே. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். கானான் தேசத்துக்கு அவன் போகிறான் மறுபடியும் எகிப்திலிருந்து. அதிலேயே 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை பாருங்க, அந்த அவர் சொன்ன பெரிய ஜாதியாக்கவன் ஒரு வரியில் சொல்லிட்டார்ல, அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டிகிட்டே போகிறார். அப்படி பிரித்து காட்டுறார், அது பெருசாக்கி காட்டுகிறார். சொன்ன வார்த்தையை உங்களுக்கு இன்னும் புரியாது, புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறார். அதை இன்னும் விரிவாக்குறார், அவரோட தரிசனத்தை பெரிதாக்குறாரு. பாருங்கள், அது ரொம்ப ஆண்டோடைய வார்த்தையில் எவ்வளோ ஒரு அற்புதமாய் பேசுறது பாருங்கள். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்று. அப்போ சந்ததி தான் பேசுகிறார், உன் மகன் பேச மாட்டார், உன் பிள்ளைன்னு பேச மாட்டார். ஆனால் ஒரு பிள்ளையும் இல்லை, ஆனால் இவர் பெரிய உடைய சந்ததினா பல லட்ச மக்களை பற்றி பேசியிருக்கிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ண கூடும் சொல்கிறாரு. உன்னுடைய இனத்தை எண்ணவும் முடியாதுப்பா, கவுண்ட் பண்ண முடியாது, அப்படி அவனுடைய சந்ததி பெருக போகுது. எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன். பாருங்களேன், ஒரு மனைவியும் ஆபிரகாமும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த தேசத்தை தருவோம் பெருக பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் சொல்கிறேன், இந்த தேசத்தையே சுற்றி திரி, நீ எவ்வளோ தூரம் நடக்கிற நட, இதெல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு தான். இந்த தேசத்தில் எவ்வளோ தூரம் உன்னால் நடக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் பார்க்க முடியும், சில இடத்துல நீ ஏறோ எடுத்து பாருங்கிறார். நீ எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ, எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ, அது எல்லாமே உன் சந்ததிக்கு தான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. அதாவது இதுலேருந்து நாம் கற்றுக்கிறது என்னென்னா, ஒரு வாக்குத்தத்தை விரிவாக்கி பார்க்கணும், எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை வெறும் வாக்குத்தத்தமாக பார்க்காம கர்த்தர் இதை சுருக்கமாக ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். அந்த வார்த்தையை விரித்து பார்க்கணும், பெரிதாக்கி பார்க்கணும். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த ஆபிரகாமுக்கு அதை பிரிச்சாக்கி காட்டுறாரு. அந்த பெரிய இந்த ஊரெல்லாம் சுற்றிப்பார், இதெல்லாம் உனக்கு தான் தருவேன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த வாக்குத்தத்தத்தோடு அந்த ஆபிரகாமு கூட நடந்து கூட வந்துட்டு அதை நினைவுபடுத்திட்டே அதை பெரிதாக்கி காட்டிக்கிட்டு உன் பார்வை என்ன ஆகக்கூடாது, இந்த
வாக்குத்தத்தத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த தரிசனத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோணத்தில் காட்டுற காட்சி. அல்லேலூயா. இந்த தூசியை போல தூளை போலன்றாரு, இந்த இடத்தை சுற்றி காட்டுறாரு. இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகள் தெரியும் போது ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என் சந்ததியை பார்க்கல. சந்ததி இருந்தது அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தூசியை பாருங்கிறாரு. இந்த தேசத்தை பாருன்றாரு. ஒன்றுமே இல்லாத போது சின்ன சின்ன காட்சியில் காமிச்சு இதிலிருந்து அதை பாருங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் சின்ன சின்ன சிம்டம் தெரியும் போது, ஆண்டவரே நன்றி தகப்பன, நீங்கள் பெருசாக செய்ய போகிறீங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு அறிகுறியை காட்டியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அதெல்லாம் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து பெரிய தரிசனத்தை காட்டி அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நம்ம காட்டுவார். நம்ம அந்த விசுவாசத்தை பெரிய விசுவாசத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக சின்ன சின்ன காரியத்தை காட்டு, இதிலிருந்து அதை பாருன்னுவார். ஹல்லேலூயா. இந்த கானான் தேசத்தை சுற்றி சுற்றி பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? இங்கே தான் என் பிள்ளைங்க விளையாட போகிறாங்க, இங்கே தான் என்னுடைய சந்ததி இருக்க போது. அப்படி அந்த எண்ணத்துக்குள்ளே வந்து நீ நடக்கணும். அதான் சொல்கிற, நீ சுற்றி சுற்றி வானன்னா அர்த்தம் சும்மானா சுற்றிட்டு வருதில்ல. நீ எதை நினச்சி சுற்றணும்? என்னோட இனம், என்னுடைய சந்ததி இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகிறதுன்னு சொல்லி அந்த வெறுமையான நிலத்தை என்ன பண்ணுறேன், நீ எவ்வளோ தூரம் போறிய, எவ்வளோ உன்னுடைய சந்ததி பெருகணும்னு நினைக்கிற, அவ்வளவா சுற்றி சுற்றி வா. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச நட. ஹலோ. விசுவாச நட கூட இருக்கிறதா? சில ஊழியர்களுடைய ஐக்கியத்தில் சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் கால் மதிக்கும் தேசத்தை சொந்தமாக்கி தருவேன். நடை ஜெபம்னு சொல்லுவாங்க. அது நடை ஜெபம். அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்கிறீங்களோ அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் போய் அதிகாலையில் நடந்துட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த இடத்த உமக்கு சொந்தமாக்குகிறேன், இந்த நகரத்தை நான் இயேசுவுக்கு சொந்தமாக்குறேன்னு சொல்லி, இது ஒரு நடை ஜெபம்னு சொல்லுவாங்க. அந்த நடை ஜெபம் எப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்கு நானே இந்த இடத்த கொடுக்க போகிறேன். அதனால் நீ ஒரு நடை ஜெபம் மாதிரி நீ அதை நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே என் சந்ததி இந்த ஊரில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நீ எவ்வளோ உன் சந்ததிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீ நடங்கிறார். ஹல்லேலூயா. அது பேர் தான் விசுவாச நடை. அன்றைக்கி ஆபிரகாமும் செய்ய சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற நம்ம அதுக்கு தான் அதிகாலையில் விசுவாச நடை பண்ணுறோம். 4:30 மணிக்கு போய், அது ஒரு சுவிசேஷம் தான். அதே நேரத்தில் நாங்கள் அதிகாலையில் நாங்கள் போய் இந்த தேசத்தை சுற்றி வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கன்னிகாபுரத்தை உமக்கு சொந்தமாக்குகிறோமப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கால் வைத்து தேசத்தை சொந்தமாக தருவீன் என்று. இந்த விடையற் காலத்தில் அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்கிறது மாத்திர எங்கள் கால்கள் எங்கெல்லாம் அந்த பகுதியில் படுகிறதோ அந்த பகுதியெல்லாம் நாங்கள் உமக்கு சொந்தமாக்குகிறோம். ஹல்லேலூயா. அதனால் அது தான் விசுவாச நடை. விசுவாச ஆமாம். அதனால் நடக்கும் போது விசுவாசமாக நடங்க. ஹல்லேலூயா. அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. விசுவாச நடனா விசுவாசத்தில் எந்த பகுதி நடக்கிறோமோ அந்த பகுதி சொந்தமாகிறது ஒரு விசுவாச நடை. ஹல்லேலூயா. இன்னொரு விசுவாச நடனா, நான் என்னுடைய காரியத்தில் அது நடந்தது போல ஒரு விசுவாசத்தில் ஒரு கம்பீரமாக நடக்கிற நடை இருக்குல்ல. இப்போ கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பூமியில் ஒன்று ஐஸ்வர்யவானா மாற்றுவேன்னு சொல்லிட்டாருன்னா, இப்போ நான் அப்படியே மெலிஞ்சி அப்படியே ஒரு பரிதாபமாக மூஞ்சி சுகமாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பரதேசி மாதிரி அப்படியே ஒரு கீஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பொழிக்காமல் அப்படியே நடந்து போனால் ஆண்டவர் உன் ஐஸ்வர்யம் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ என்ன பண்ணணும்? இருக்கிற துணியை நல்லா துவச்சி அயன் பண்ணி டிப்டாப்பாக பெரிய ஐஸ்வர்யன் மாதிரி போட்டுக்கின்னு கம்பீரமாக என்ன பண்ணணும்? நடந்து போனேன். உன்னை நினச்சிக்கணும், நான் பெரிய ஐஸ்வர்யவான்னு நினச்சிக்கிட்டு உன் நடை உன் பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்? அவர் சொன்னபடி மாற்றிக்கணும். அதுதான் விசுவாச நடை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்க ஆரம்பிச்சிடணும், அதை நம்ப ஆரம்பிச்சிடணும். அது கிடைச்சா நடக்கிறது வேற, கிடைக்கிறதுக்கு முன்பாக நான் தான் அதை நம்பி நம்ம வாடுறதோ விசுவாச நடை. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விசுவாச நடை தேவை. அப்புறம் வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வாசிங்களேன்.
ம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த ம் சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். போதும். இது பகுதி வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. இவன் ஒரு ராஜாவும் சொல்கிறாங்க, இதை ஆசாரியனுன்னு குறிப்பிடப்படுறாங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசம் கொண்டு வந்தனான். ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன், அவன் அப்பமும் திராட்சை ரசம். இது இந்த சாப்டரில் எப்படி இது உள்ளே வந்தது? இது ஒரு ஆச்சரியமான ஒரு கதை மட்டும் இது உள்ளே வருது. ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்க்குறேன். யாருன்னு தெரில. இவனை பற்றி ஒன்றும் எழுதப்படலை. இவன் தகப்பன் யார்? ஒரு விவரமும் இல்லாத ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. அவன் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வரான் இல்லையா? ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறோம் தான் அந்த அப்பமும் தண்ணீரும் கொண்டு வரும். அப்பமும் திராட்சை ரசம் கொண்டு வரணும் இல்லையா? அது அவன் கொண்டு வரான். அவன் ஒரு ராஜா எதுக்கு கொண்டு வரணும்? இதெல்லாம் இது இது எப்படி நடக்குது என்றது எல்லாமே தேவ திட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அவனை ஆசீர்வதிக்கிறான். யாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அவர் ராஜாவாக இருக்கிறார், ஆசிரியனாக இருக்கார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் என்ற ஒரு கோட்பாடே இது வரைக்கும் அங்கே எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் எதுவும் சொல்லவே இல்லை, இப்படி செய்யும் சொல்லவே இல்லை. இது எப்படி இது நடக்குது? இவன் எப்படி செய்யறான்? அவர் எப்படி வர்றாரு? இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ, அதாவது எப்போ நடந்த கதையும் இயேசுக்கும் அது அப்போ இயேசுவை தான் அன்னைக்கு வந்ததா ஆவிக்குரிய அன்னைக்கு வேத பாடகர்கள் சொல்கிறாங்க, வேதத்தை ஆராய்ச்சி சொல்கிறாங்க. அந்த மெல்கிசேதேக்கு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கூட பாருங்க, கர்த்தர் அழைத்த மனிதனோட என்னெல்லாம் நடக்குது பாருங்க. கூடவே ட்ராவல் பண்ணுறாரு, அவருடைய தரிசனத்தை பெரிதாக்குகிறாரு, மறைமுகமாக இயேசு வர்றாரு. இன்னும் நிறைய காரியங்கள் படிச்சுட்டே போகலாம் போல இருக்கு, நிறைய வந்துருக்கு. இன்னும் கதை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ 3 பேர் வராங்க. அவங்கள இப்போ தெய்வ தூதர்கள், அவர்களில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னைக்கு உங்கள் கரத்தை பிடிச்சாரோ, என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, என்னைக்கு அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட வந்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காட்டுற காட்சியை பாருங்கள் இல்லையா? அவர் காட்டுற காட்சியை பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். நிறைய இருக்குது, இது மட்டும் வாசி முடிச்சலாம் நினைக்கிறேன், நிறைய போயிட்டு இருக்குது. 17ஆம் அதிகாரத்தில் 1-6 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பாருங்க, இது தரிசனமாக்கின்னு சொல்லி ஆபிரகாம் வாழ்க்கையில் பல முறை நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். நான் ஒரு சில வசனம் தான் எடுத்து காட்டுறேன். அப்பப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அவருக்கு சொன்ன வார்த்தையை அவனுக்கு புரிய வச்சுட்டு திருப்பி ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு ஒரு காட்சி காமிச்சிட்டு அடிக்கடி வராரு. இப்போ 99 வயசாயிடுச்சு இல்லையா? ரொம்ப தள்ளாத வயசாயிடுச்சு. அந்த டைமில் மறுபடியும் வராரு. வாசிங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரும்ப பெரிய ஜாதியாக்கி திரளாக பெருக்க பண்ணி தூசியை போல மாற்றி. இந்த வார்த்தை மறுபடியும் அந்த ஒரு பல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விஷயம் புரியணும்னா எந்தெந்த ஆங்கிளில் அவர் பேசுகிறாரு பாருங்க.
யோபின் இடத்துல பேசும்போது யோபுக்கு சில காரியம் புரியணுன்றதுக்கு பல காரியங்களை காட்டுவார். இதை பாரு, அதை பார்த்தியா, இங்கே பார்த்தியா, இதை பார்த்தியா, இந்த கதை சொல்லுவார், அந்த கதை சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, உனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிடணும். அவர் புரிகிற வரைக்கும் ஒன்று விடுறதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை ஒன்று தெளிவாக்குற வரைக்கும் அவர் விடுறதே இல்லை. அதுக்கு பல காரியத்தை காட்டி உனக்கு நல்லா புரிய வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணுன்ற திரும்ப திரும்ப வந்து மனசில் ஆழமாக பதிச்சிடணும். அதை நீ அப்படி நம்பணும். அப்போ தான் ஆபிரகாம் விசுவாசத்தை. இந்த வசனம் இதில் வரும் பாருங்க, வாசிங்க. முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாம திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இந்த பழுக பெருக பண்ணி பழுக பண்ணி பெருக பண்ணி பாருங்க, எத்தனை முறை வந்து வந்து சொல்லிட்டு போறாரு. இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்க, பழுக பண்ணி பெருக பண்ணின்னு. வாசிங்க. உன்னிலே ஜாதிகளை உண்டு பண்ணுவேன். இப்போ இன்னும் பெருசா எக்ஸ்பெண்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் சொன்னது இல்லாம இன்னும் பெருசா விரிவாக்க காட்டுறாரு. உன்னிலே ராஜாக்கள் கிளம்புவார்கள், தோன்றுவார்கள். வாசிங்க. 6 முடிச்சு வாசிங்க. இல்ல, வாசிங்க. உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். 18:1-14 வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணங்களில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரானிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். போதும். கடைசியா 21:1 வாசி முடிச்சிடலாம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரான் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாரானுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. தான் சொன்னபடியே அவர் செய்து முடித்தார். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 3 தூதர்கள் வராங்க, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க, அவங்க சிரிக்கிறான், வயசாகிடுச்சு, இதெல்லாம் நடக்குது பாருங்கள். அவங்கள நகைக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிறேன்னா, நம்ம ஒரு வசனத்தை நம்பிட்டோன்னா, இது எனக்கு கொடுத்துருக்கிறான்னு நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தாங்க. ஹலோ, ஆபிரகாமுக்கு இந்த ஒரே வாக்குத்தத்தமே அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார் என்றால், நமக்கு அதை காட்டிலும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எடுத்து நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறார், அதை புரிய வைக்கிறார். புரிய வச்சு நம்ம கூட வந்து நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேறும் வரையில் நம்ம கூடவே அவர் பிரயாணம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
நம்ம கூட வருகிற ஒரு தேவன் பாருங்க. சில நேரத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த அடிமைகளாய் போன இந்த இஸ்ரவேலர் நினைச்சாங்க, நம்ம ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் சொன்னமே, ஆபிரகாமின் தேவன் எங்கே போனார், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே. சில நேரத்தில் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, ஏன்னா நம்ம கூடிய நிலையில கர்த்தர் இல்லை. ஏன்னா நம்ம மாம்சீக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு பார்க்கும்போது அந்த கண்ணு முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம அனாதி ஆயிட்டோமே, இல்லை நமக்கு யாரும் உதவி செய்யலைன்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் மாம்சீக கண்களை கொண்டு பார்க்கும்போது நாம் தனிமையாக்கப்பட்டவர்களாக இருப்போம். கடவுளையே பார்க்க முடியாது. ஆவிக்கிற கண்களை கொண்டு தான் நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலிருந்து தான் கடவுளை உணர முடியும். அப்படி உணர்ந்தால் தான் பக்கத்தில் இருக்கிறத நம்ம உணர முடியும். ஆவியில் தான் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியும். சில நேரங்களில் நம்மை மாம்சத்தில் நடத்தி விடுவாங்க சாத்தான். சில காட்சிகள் நம்மளை தப்பாக சிந்திக்க வச்சிடும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு விதமான ஒரு கவலை, அவ்வளோதானா நம்ம கதை முடிஞ்சிடுச்சா, இனி நடக்குமா நடக்காதா, இப்படி பல கேள்விகளை கொண்டு வந்து மாம்சத்தில் என்ன பண்ணுவான், அப்படி பண்ணிவிடுவான். அப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷத்தில் இந்த கஷ்டப்படுறது படப்பட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, கடவுளும் ஒன்று இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்விக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின நான் அப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி கூடவே இருந்து அந்த சந்ததியை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பிள்ளையை கொடுத்தது மட்டும் இந்த கதை முடியல. இந்த 40 லட்சம் ஜனங்களும் ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு போய், இல்லையா, ஒரு சந்ததி போவாட்டை கூட அடுத்த சந்ததியை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த வாக்குத்தத்தை பிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாங்கள் ஆசீர்வாதமாக இல்லைங்க, பல குறைவுகளோடு தான் இருக்கிறோம். என் பேர் சொல்கிற மாதிரி ஒரு பெருமையாக இல்லை, 4 பேருக்கு தெரியாது. பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக நான் பண்ணலைங்க, அந்தளவுக்கு சமுதாயத்தில் உயர்வாக இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளாக தான் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் உரிமை கொண்டாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே.